ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என் ஸ்டைலில் வடகரி பார்க்கலாம். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 150 கடலைப்பருப்பை நல்லா 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதில் கொஞ்சம் கசகசா அரைக்கிறதுக்கானது அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இது கசகசா, சோம்பு, இது குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் வேணும்னா போட்டுங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் அதில் போடலை. இப்போ பட்டை வகை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு அரைக்கிறதுக்கு தேவையானது, அதாவது தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பெல்லாம் போட்டு அரைக்கும் போது காமிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, இது நம்ம கிராம்பு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பில் போட்டு அரைக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகா. அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த 150 கடலைப்பருப்புக்கு இந்த மாதிரி வெங்காயம் போதும். வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பை அரைச்சி எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் ஆவி கட்டி கூட உதுத்துக்கலாம். ஆனால் நான் எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறேன். அது எப்படி அரைக்கிறதுன்றதை காமிக்கிறேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவு. இது நீங்கள் கொஞ்சம் கூட செய்யணும்னா இதை அளவை கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை. இப்போ மிச்ச கடலைப்பருப்பு அரைக்க போகிறோம்ல, அதில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா அரைக்கும் போது கொஞ்சம் போடுவோம். அதான் இது இந்த வடைக்கான காரம் தான். இது 2 மிளகா. இது ஜாடி அப்புறமே நீங்கள் கழுவி குழம்புல ஊற்றிக்கலாம். நம்ம வடகறி செய்யும்போது இதில் தேங்காய் அரைக்கிறோம்ல, அதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி உப்பெல்லாம் சரியாக போட்டு இந்த மாதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். நம்ம வடை மாதிரியும் தட்டலாம். இது அப்படியே உதுக்க ஈஸியாக இருக்கும், அதனால இப்படி போட்டுக்கோங்க. சும்மா 2 ஈடு தான் வரும், ஏன்னா நம்ம கிரேவி வேறு பண்ணுறோம்ல, அதனால. இதை அடுத்த ஈடுக்கு போட்டுக்கோங்க. இதை வதக்கி விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அரைக்க போகணும். அதுக்கு தான் நீங்கள் இது ஆவியில் இட்லி பானையில் மேல் தட்டில் வச்சு கூட எடுத்து உதுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா எண்ணெய் தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டி கூட எண்ணெய் ஊற்றி அடை மாதிரி தட்டி கூட நீங்கள் உதுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்த்துக்கலாம். கொஞ்சம் சைடு பை சைடு தாளிச்சிட்டோம்னா இதை உதுத்து போட சரியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதெல்லாம் நம்ம போட்டுடலாம். என்னென்ன இருக்குது உங்களுக்கு, பட்டை, முந்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இதை வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போடுவேன், அதனால அதை முந்திரி போட்டேன். இப்போ இதை நல்லா வதங்கினோன்னே இது கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது பச்சை வாசனை போனோன்னே தக்காளி சேர்த்துக்கோங்க.
நம்ம 150 கடலைப்பருப்புக்கு இவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு. இதுவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உதுக்கலைனாலும் அப்படியே கூட போட்டுக்கலாம். எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்து எடுத்துக்கோங்க இது மட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான குழம்பு தூள். இந்த அளவு பண்ணோன்னே இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த கடலைப்பருப்பு அரைச்ச இதுலேயே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கசகசா போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. முந்திரி, தேங்காய் இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, குழம்புல தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இது நல்லா கொதி வந்தோன்னே தான் வடையை போட போகிறோம். நம்ம பக்கோடா மாதிரி போட்டதுனால இப்படியே போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடிடுங்க. இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம்ல, தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா அரைச்சிருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடும். இந்த புதினா மல்லியே இப்போ போட்டுருங்க. இது வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஊற ஊற நல்லா எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த குழம்பு உப்பெல்லாம் பார்த்துட்டு இப்போ கொஞ்ச நாளே மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு எண்ணெய் சுற்றி வரும். அப்போ நிறுத்திடலாம். இதுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் போடலை, மற்றபடி எல்லாம் போட்டிருக்கோம். இது எங்கள் வீட்டு ஸ்டைலு வடகறி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நான் இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன்.